முடிஞ்சிருக்கும். சரியா? 18 முடிஞ்ச கீழே இருக்கிற குழந்தைகள் 0ல இருந்து, 0ன்னா என்ன அர்த்தம்? நம்ம பிறந்த குழந்தைல இருந்து அப்புறம் 18 முடிவரை வரையும் நம்ம எல்லாருமே யாருப்பா? சரி, நம்ம எல்லாம் குழந்தைகள். இந்த இடைப்பட்ட காலத்துல இல்ல நீங்க குழந்தைகளா இருக்கீங்கல்ல, நீங்க உங்களை யாராச்சும் தொந்தரவு பண்ணா, பாலியல்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க யாராச்சும். பாலியல் குற்றமா என்ன? பாலியல் குற்றமா என்ன? உங்க ட்ரெஸ்ஸை இழுத்தா என்னது? நம்மள தவறாக பேசினாலோ, ரெட்டை அர்த்தங்களோட பேசினாலோ, இல்ல நம்முடைய உடல்களை பேட் டச் உள்ள உடல்களை பேட் டச் மாதிரி ஏதாச்சும் யாராச்சும் பண்ணாலோ, இல்ல கெட்ட வார்த்தையில பேசினாலோ, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாலியல் புகாராக நம்ம தெரிவிக்கலாம். சரிங்களா? அதைத்தான் அந்த தங்கச்சி சொல்லுச்சு. 18 வயசு கீழே யாராரு என்னென்ன தவறு பண்றாங்களோ, பாலியல் குற்றங்கள் பண்றாங்களோ, அவங்க மேல நம்ம என்ன பண்ணணும்? போலீஸ் மூலம் போலீஸ் மூலம் புகார் அனுப்பி அவங்களை என்ன பண்ணுவோம்னா புகாரை நம்ம தெரிவிக்கலாம். சரிங்களா? முக்கியம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் வெளியே ஆட்களை நம்பவே கூடாது. நம்முடைய அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப நம்பணும். அதை தாண்டி வெளியாளுக்கு யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கூட நம்ம போகக்கூடாது. கடைக்கு போறீங்க, கடையில போய் நீங்க பல கடைக்கு போறீங்க, உங்களை வந்து 2 அர்த்தங்களா பேசுறாங்க, இல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? என்னப்பா புகார் கொடுக்கணும். இல்லைன்னா நேரடியாக உங்க அம்மாட்ட சொல்லணும், இல்ல உங்க எக்ஸல் சார்ட்ட சொல்லணும், இல்ல உங்க டீச்சர் சொல்லணும். இல்ல அதுவும் இல்லைன்னா என்ன நம்பர் கூப்பிடணும்? நமக்குன்னு ஒரு நம்பர். என்ன நம்பரு? 1098 இந்த நம்பர் கூப்பிடணும். அந்த நம்பர் தெரியும்ல, சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். நீங்க அந்த நம்பருக்கு யார் போன்ல இருந்தாலும் என்ன பண்ணலாம்? கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புகார், எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னா உங்கள்கிட்ட நேரடியாவே நம்ம அந்த புகார் சம்பந்தமான நடவடிக்கை கண்டிப்பா மேற்கொள்வாங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு தங்கச்சி சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட்டோ, என்னென்னலாம் செக்ஷன்ல இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்லாம் எடுத்து அந்த குழந்தை அந்த நபர் மேல கண்டிப்பா புகார் கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஹெல்ப், என்ன பாதுகாப்பு வேணுமோ அனைத்து பாதுகாப்புகளையும் நம்முடைய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலம் உங்களுக்கும் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அது மாதிரி ஏதாச்சும் புகார் இருக்கா இது வரையும்? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்க தலைமையை